படம் சூப்பராக இருக்குண்ணா. ஆக்சுவலி அட்வொகேட்ஸ் எல்லோரும் இந்த படம் பார்க்கணும். இதில் டிஃப்ரெண்ட்டாக வந்து நாய் ஒரு மனுஷன் மேலே கோர்ட்டு போய் கேஸ் போட்டுனா அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கண்டிப்பாக அனைவரும் பார்க்கணுண்ணா. நல்லா இருக்குது படம். இல்லை ஒரு கோர்ட் ட்ராமா மாதிரி போகுது. எல்லா படம் பார்க்கலாம். நல்லா இருக்குது. எல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. டைரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. தெலுங்கு டைரக்டர் தமிழில் வந்திருக்காரு. தமிழுக்கு வந்து நம்ம எல்லோரும் வரவேற்கணும் டைரக்டரை. கண்டிப்பாக எல்லோரும் படம் பார்க்கணும். நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க டாகை. நல்ல தீம். ஒரு மனுநீதி சோழர் இப்போ ஞாபகப்படுத்தி இது கொண்டு வந்திருக்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். திருப்பி அதை நினைவுபடுத்தினது. டாக் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கு. அதை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எப்படி வந்து அந்த கலர்ஸு அந்த இதெல்லாம் கொண்டு வந்து சொல்கிறதுங்கிறதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். நல்ல முயற்சி. நல்லா இருக்குது. ஒரு யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி நிச்சயமாக பார்ப்பாங்க. ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். படம் சூப்பராக இருந்துச்சு. 10க்கு 8 கொடுக்கலாம். செம்மையாக இருந்துச்சு. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ஒரு மாதிரி பாஷாக இல்லாமல் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. நல்லா இருக்குது. ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு ட்ரைவ் பண்ணாதீங்க. ஸோ மனுஷனுக்கு மட்டும்தான் உயிர் அப்படிலாம் இல்லை. சரி, நாய்ங்களுக்கும் அது மாதிரியும் பார்க்கணும். நாய்ங்கன்னா ஈஸியாக ஆக்சிடென்ட் ஆனால் இழுத்து போட்டு போயிடும் இல்லையா? ஸோ ஃபீலோடு இப்போ தான் புரியுது. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச். நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டு டாக் அது. ஆக்சுவலாக என்னோட ஹஸ்பண்ட் தான் அனிமல் ட்ரெயினர். அந்த படத்தில் செந்து மோகன் பேர். ஸோ எங்கள் வீட்டு டாக்னு நடிச்சிருக்கனால எனக்கு ரொம்ப இன்னும் எமோஷ்னலாக நான் கனெக்ட் ஆனேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு சீன்லாம் பார்க்குறப்ப எனக்கு அழுகே வந்துடுது. ஏன்னா ஆக்சிடெண்ட்டில் குட்டிஸ் ஆகிறது அதெல்லாம் பார்க்குறப்ப எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கும். இது வந்து இது நாய்க்கு மட்டும் இல்லை, ஒரு சின்ன குழந்தை ரோட்டில் இந்த மாதிரி அடித்து போட்டால் ஒரு அம்மா எப்படி ஃபீல் பண்ணுமோ அது மாதிரி தான் அந்த நாய்க்கு ஃபீலிங் இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க. அப்புறம் அது சார் அது மாதிரி ஆக்டிங், எஸ்ஏசி சாரோட ஆக்டிங் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காரு. அதாவது இந்த வயசில் இப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுமான்ற மாதிரி இருக்குது சாரோடது. பட் டேரக்டர் நிதினும் அவரோட ஃபஸ்ட்டு டெபியூ மூவி அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா ஓரளவுக்கு நல்ல கனெக்ஷனோட தான் இருக்குது படம். எல்லாமே கனெக்டிங்காக தான் இருக்குது. ஷார்ட் அண்ட் சிம்பிளாக எடுத்திருக்காங்க. ரொம்ப அந்த அடிதடி கொலை இப்படிலாம் இப்போ படம் வரது எல்லாமே அப்படி தான் இருக்குது. அதுக்கு இதை டாகோட நம்ம ஃபேமிலியாக வாட்ச் பண்ணலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பராக இருக்குதுண்ணா. உண்மையிலேயே ஸ்க்ரீன் பர்சன்ஸ் வந்து எஸ்ஏசி சார் அளவுக்கு டாகும் ஈக்குவலாக வேறு லெவலில் நடிச்சிருக்குது. படம் லாஸ்ட்டில் ஒரு எமோஷன் கலெக்ட் ஒன்று இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. டாக் தான் மெயின் ரோலே பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மையாக நடிச்சிருக்கா, சூப்பராக நடிச்சிருக்கா. அவங்க ட்ரெயின் பண்ணதும் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பாங்க போல். ஆனால் சூப்பராக இருக்குது படம். இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுண்ணா. படம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. எஸ்இசி சாரை சூப்பராக காட்டியிருக்காங்க. அவர் எவ்வளோ படத்தில் இந்த படம் ஒரு பீக் டைமில் கூப்பிட்டு போகும்னு நினைக்கிறேன். சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குண்ணா. சாங்ஸ்லாம் அந்த கனெக்ட் கொண்டு போகுதுன்னு நினைக்கிறேன். சாங்ஸ் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள். தேட்டரில் வந்து பாருங்கள். படம் நல்லா இருக்குது. இது ஒரு புது கண்டென்ட்டு. உண்மையிலே எஸ்எஸ் சந்திரசேகர் சாருக்கு ரொம்ப அற்புதமாக நான் பண்ணியிருக்காரு. ஒரு வாயில்லா ஜீவன் எப்படி கோர்ட்டில் வாதாடி மனிதனுக்கு மத்தியில் எப்படி போராடி ஜெயிக்குதுங்கிறத மேட்ரு. நல்லா இருக்குது. எஸ்எஸ் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. இல்லை போர்லாம் இல்லை. நல்லா இருக்கு. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே ஓகே, நல்லா இருக்கு. எஸ்எஸ் சந்திரசேகர் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா பண்ணியிருக்காரு. டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இசை நல்லா இருக்கு. ஒரு தாயினுடைய ஸ்டோரி அதை கொண்டாந்துருக்காங்க. நல்லாயிருக்கு. வெளியில் என்ன இருக்கோ நாயின்னு விட்டுறாத அதுக்கும் ஒரு அனிமல்ஸுக்கும் ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி நல்லாயிருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை போர் அடிக்காமல் போகுது. பார்க்கலாம் ஃபேமிலியோடு பார்க்கலாம். படம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக எடுத்துருக்காருங்க. ஆமாம், தீம் வந்து ஒரு வித்தியாசமான தீம் ஒன்று. நல்லா இருந்தது படம். இல்லை தொய்வு கிடையாது. லாஸ்ட் வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தார். படம் சூப்பராக இருக்கும். எனிமலோட படம் ஏதோ. ஸோ எல்லோரும் பார்த்தோம். இது ஒரு லாயர் கண்டென்ட் நல்லா இருக்குது. சூப்பர் படம். நல்ல கண்டென்ட் பார்க்க. எமோஷ்னலான்னு சொன்னால் அந்த உண்மையிலே அந்த நாய் வந்து ஒரு தாயாக இருந்து இது பண்ணுறத ஒரு அம்மாக்களுக்கெல்லாம் நிச்சயமாக ஒரு சென்டிமெண்ட்டை பார்த்தா இதுவாக தான் இருக்கும். நிறைய டாக் வந்து வச்சு வளர்க்குறவங்கலாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாமும் இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். இது ரொம்ப நிஜமாக இப்போல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் இந்த வயசுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி இதை எடுத்து நடிச்சிருக்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச். அது இப்போ வந்து முன்னாடி டேரக்டர்ஸாக இருந்தவங்கலாம் இப்போ திருப்பி நடிகர்களாக வந்து பண்ணுறச்சு அவர் நிஜமாகவே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த வயசுக்கு வந்து அவரோட முயற்சி வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ். நம்ம எஃபர்ட்ஸ் வந்து சாமானிய எஃபர்ட்ஸ் இல்லை, நல்லா செஞ்சுருக்காரு. பேக்ரவுண்ட் பிக் சாங் சூப்பராக இருக்குது. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக பார்க்கலாம்.
இல்லை நல்லா தான் இருக்குது பார்க்கலாம். அது சூப்பராக ட்ரைன் பண்ணியிருக்காங்க. ஓகே நல்லா இருக்கு. பார்ப்பேன். ஃபேமிலியோட பார்க்கலாம், அட்வொகேட்ஸ் பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கலாம். எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும் இந்த படம்.